ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடுங்களில் பிரியாணிக்கு கத்திரிக்காய் சட்னி இப்படி தான் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள் கூட சேர்க்கலாம். கூடயே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். இதுவும் சூடான தவாவில் போட்டு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கசகசா பொரிக்கணும், இல்லாட்டி சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். அப்படி இருந்தால் நல்லா மையாக அரையும், இல்லாட்டி அரையாது. இதே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பொடியாக பண்ணிக்கலாம். ஒரு தட்டு எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாய்ப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. இதுக்கு தண்ணி ஊற்றாமல் வினிகர், ஒயிட் வினிகர் சேர்த்து இதை நல்லா கெட்டியாக கலந்துக்கலாம். கையை வச்சே கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். நல்லா கலந்தாச்சு. நாட்டு கத்திரிக்காய் அல்லது வெள்ளை கத்திரிக்காய் அல்லது இந்த வரி கத்திரிக்காய் எது வேணாலுமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி அதில் மசாலாவை உள்ளே வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் வச்சுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் ஒரே அளவாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கடுகு உளுந்தெல்லாம் சேர்க்க வேண்டாம். 1 ஸ்பூன் மிளகு, முழு மிளகு. இது வதங்கினதும் ஒரு 125 கிராம் சாம்பார் வெங்காயம், அதாவது 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்தோம் இல்லையா, அதில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வாசனை வரட்டும். 2 பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எண்ணெயிலே நல்லா வதக்கி இந்த கத்திரிக்காயோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் வதக்கினோம்னா கத்திரிக்காயோட கலர் மாறிடும்.
பாருங்கள், கத்திரிக்காய் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி தான் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 6-7 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். நாட்டு கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்துடும். ஒரு கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை நிறைய பேர் புளி சாப்பிடாதவங்க கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா, வேர்க்கடலை, கசகசா எல்லாத்தையும் இப்போ அதில் தூவிக்கலாம். இந்த மாதிரி சாரல் மாதிரி தூவிக்கோங்க, இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது போட்ட உடனே சும்மா ஜம்முன்னு வாசனை வரும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சையாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு கம்மியாச்சு, தம்மில் விட்டுடலாம். நாங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணிக்கு பச்சடி இப்படி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.